இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த அம்மா தன்னோட பையனோட பிறந்த நாளுக்கு ஐபோன் பரிசா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐபோன் வாங்குறாங்க. ஆனா அவங்க காசை எடுக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்க ஒரு திருடன் ஒரிஜினல் ஐபோன் எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட்டை வைத்து விடுகிறான். இது தெரியாத அந்த அம்மா பணத்தை கொடுத்து அந்த போன வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஐபோன் பார்த்ததும் அந்த அம்மாவோட பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல போனுக்கு பதிலா ஒரே ஒரு கல் இருக்கு. அதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அந்த பையன் தன்னோட போனை எடுத்து சோசியல் மீடியாவுல இந்த மாதிரி நான் இந்த கடையில போன் வாங்கினேன், ஆனா அந்த போன் பாக்ஸ்ல போனுக்கு பதிலா கல் இருந்துச்சு, பணத்தை வாங்கிட்டு நல்லா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. உண்மை என்னன்னு தெரியாம சோசியல் மீடியாவில பார்க்கிற எல்லாத்தையுமே நம்ப கூடாதுன்னு சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அந்த ஓனர் இந்த சோசியல் மீடியாவில வந்த வீடியோவை பார்த்துட்டு போன் கொடுத்து அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. எப்படி பாக்ஸ்ல போனுக்கு பதிலா கல்லு போச்சுன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றாள். உடனே இவரு அந்த பொண்ணை போக சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு உண்மை தெரிய வருது. உடனே போனை திருடிட்டு போன அந்த பையனையும் அந்த அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த அம்மா வந்த உடனே இங்க பாருங்கம்மா, உங்க பையன் பண்ணது ரொம்ப தப்பு. உங்களோட பாக்ஸ்ல போன் இல்லனா எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவுல வீடியோ அப்லோட் பண்ணி எங்களோட கடை பேரை கெடுத்துட்டீங்க. உங்களோட போனை திருடனது இவன் தான், நாங்க கிடையாது. ஒரு கடையை வச்சு நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணி கடையையே நாசமாக்கிடுறீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை திருடுனவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாரு. இந்த ஓனர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.